ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம அந்த ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோமா, அந்த ஹெட்லைன்ஸ் பார்க்குறப்ப என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நெல்சன் மண்டேலா ப்ரைஸ் ஃபார் த இயர் 2025 யுனைடெட் நேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யுனைடெட் நேஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த நெல்சன் மண்டேலா ப்ரைஸோட டீட்டெயில்டு வீடியோ தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெல்சன் மண்டேலா ப்ரைஸ்னா என்ன, எப்படி இதை அனௌன்ஸ் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ நெல்சன் மண்டேலா ப்ரைஸ் ஃபார் த இயர் 2025 யார் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கென்யாவை சேர்ந்த கெனடி ஒடிடி. ஓகேவா? கெனடி ஒடிடி அப்படிங்கிறவங்க தான் இந்த நெல்சன் மண்டேலா ப்ரைஸை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. விமன் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா பிரெண்டா ரெய்னால்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணுறாங்க. அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் சால்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் அண்ட் கனடா. ஓகேவா? சால்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் அண்ட் கனடா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிரெண்டா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா, ஓகேவா, ஸோ இந்த பிரெண்டா அப்படிங்கிறவங்க எதோட மெம்பர் அப்படின்னா சால்டெக்ஸோட மெம்பராக இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அதில் இருந்து ஃபிஷிங் லேக் ஃபர்ஸ்ட் நேஷன் இன் கனடா. ஓகே, ஸோ அதோட மெம்பராக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களோட என்டையர் கரியரையுமேனு அந்த பர்டிகுலர் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த நெல்சன் மண்டேலா அவார்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கென்யாவை சேர்ந்த இந்த கெனடி ஒடிடி அப்படிங்கிறவங்களும் என்ன அப்படின்னா, ஹீ ஆல்சோ எ லாங் டைம் கம்யூனிட்டி ஆக்டிவிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யுனைடெட் கம்யூனிட்டி குரூப்ஸையே என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அந்த கென்யாவை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு குரூப்பையே என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. கம்யூனிட்டி குரூப்பையே ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இது மூலமாக இவர் வந்து பர் இயருக்கு 2.4 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாரு. ஈவன் ஃப்ரம் எஜுகேஷன் டு வாட்டர். ஓகேவா? அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எஜுகேஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அண்ட் மேண்டேட்ரியாக இருக்கக்கூடிய வாட்டர் வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் குரூப் மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? இந்த இயரில் இவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பேரும் தான் இந்த ப்ரைஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக வாங்கியிருக்கிறாங்க, அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க இந்த ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சாச்சு நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ 2025ஓட நெல்சன் மண்டேலா ப்ரைஸை வந்து யுனைடெட் நேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று கென்யாவை சேர்ந்த கெனடி ஒடிடி அப்படிங்கிறவர். இவருக்கு வந்து எதனால இந்த ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க, அந்த பர்டிகுலர் கென்யா ரீஜனில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு குரூப்பாக சேர்த்துருக்கிறாரு. அது மூலமாக பெர் இயருக்கு 2.4 மில்லியன் பீப்புளுக்கு வந்து இவர் எஜுகேஷன்ல இருந்து வாட்டர் வரைக்கும் எல்லாமே சப்ளை பண்றாரு. அதே மாதிரி பிரெண்டா அப்படிங்கிறவங்க வந்து கனடியன் ரீஜியனை சேர்ந்தவங்க. இவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷிங் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த பேசிக் விஷயத்த எல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த 2 பேருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நெல்சன் மண்டேலா ப்ரைஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த அவார்டு பத்தின விஷயத்துக்கு வரலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் கால்ட் நெல்சன் மண்டேலா ப்ரைஸ் அண்ட் ஒய் திஸ் பர்டிகுலர் ப்ரைஸ் இஸ் கால்டு நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதை 2015 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா யுனைடெட் நேஷன் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இன் 5 இயர்ஸுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸை வந்து கொடுக்கவே செய்வாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ 2015 ஆரம்பிச்சு 2020 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ 2025 இவங்க இதை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஹானர் தான். இட் இஸ் அ ஹானர் அவார்டு மட்டும்தான். டஸ் நாட் இன்க்ளூட் எனி ப்ரைஸ் மணி. எந்த ஒரு ப்ரைஸ் மணியும் இது என்ன பண்ணாது, இன்க்ளூட் பண்ணாது. ஜஸ்ட் எ ஹானர். ஓகேவா? அவங்க பண்ணுற விஷயத்த பெருமைப்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு மட்டும்தான். இட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி மனிட்ரி ப்ரைஸ் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே 2 பேருக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸை 2 பேருக்கு வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து மேல், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல்.
ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கும், அந்த ரெண்டு இண்டிவிஜுவலுமே எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுலேருந்து தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. சேம் ஜியாகிரபிக் ரீஜியன்லேருந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக இந்த ப்ரைஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக? தே டெடிகேட்டட் தேர் லைஃப்ஸ். ஓகேவா? இன் ஆர்டர் டு ஹானர் தி people who dedicated their lives. இதான் ரொம்ப important. To dedicated their lives to the service of the humanity. To the service of humanity. ஓகேவா? ஹியூமனிட்டியை வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சி அவங்களோட லைஃபையே அந்த சர்வீஸ்க்காக அவங்க அர்ப்பணிக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, யுனைடெட் நேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டேலா அவங்களோட எக்ஸ்ட்ரானரி லைஃப் அண்ட் லெகசியை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவரோட பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நெல்சன் மண்டேலாவோட பேரையும் இதுக்கு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இட் இஸ் அ நோட்டபிள் திங். ஸோ திஸ் இயர் நெல்சன் மண்டேலா ப்ரைஸ் ஃபார் த இயர் 2025 டீட்டெயில்டாக என்ன பண்ணியாச்சு, நம்ம யார் ரிசீவ் பண்ணாங்க, எதுக்காக ரிசீவ் பண்ணாங்க, தென் வாட் இஸ் கால் திஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லி கிளியராக பார்த்துட்டோம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.